ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித் ஐஸ்வர்யா டிகிரிஸ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்சனல் வீடியோவை உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் என்ன பேச போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் இப்போ நான் மைக்கை வச்சு இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். போகிற போக்கில் என்ன வருதோ அது நீங்களும் கேளுங்களே, என்ன தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க பேசுகிற வார்த்தைகளில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்னமோ நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைம்லேயும் சரி, இப்போ நான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் செல்ஃபாக நான் ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அது நன்னதுன்னு இந்த யூடியூப் சேனல் தான். சரி, கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் யார்கிட்டேருந்து கிடைக்கும்னு அப்சல்யூட்லி நான் சொல்கிறது, யார் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இப்போது யாராவது உன்னால் முடியாது அப்படின்னு அசிங்கமான ஒரு டோனில் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்படி தான் நானும் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிக்கு முன்னாடியும் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு முன்னாடியுமே ஒரு டிமோட்டிவேஷன் தான் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு பார்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், லைஃப்பில் நடந்தது. அதாவது நான் பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி ஸ்கூலில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே எல்லாருமே தமிழில் தான் பேசுவாங்கங்க. சாதாரணமாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, எல்லோரும் தமிழில் தான் பேசுவாங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி எனக்கு கொண்டு போய் கான்வெண்ட்டில் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க, 6வதுலேருந்து 12வது வரைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பியூராக அந்த காம்பவுண்டு செவருக்குள்ளார காலை வச்சுட்டு போனாலே எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஏன்னு சொன்னால் இங்கிலீஷில் பேசலினா ஃபைனுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் நம்ம என்ன ஊமையாவாக இருக்கவா முடியும்? பேசணும், பட் கம்யூனிகேட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வேணுன்றது மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியும். அந்த 5வது வயசில் நம்மளுக்கு என்னங்க தெரியும்? இசு ஆசு தட்டு அது மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்படியோ ஃபுல் வார்த்தையை புரிய வைக்கிற மாதிரி பேசணுன்ற அர்த்தம் எனக்கு சென்டென்ஸாக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூல் போன உடனேயுமே ஒரு 1 மந்தில் ஒரு மேம் எல்லா பேத்தையுமே புக்கு படிக்க சொல்லுவாங்க. இந்த பேரா நீ படி, இந்த பேரா நீ படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒரு டேர்ன் வந்துச்சு. எப்படி படிக்கணும்னா, கிளாஸ்க்கு முன்னாடி நின்று நம்ம படிக்கணும். நான் படித்த ஸ்கூலில் வெறும் 15 பேர்லேருந்து 20 பேர் தான் இருந்தாங்க. பட் ஆனால் நான் போன கான்வெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்லேயே 66 பேர் இருந்தாங்க. எல்லா பேர் முன்னாடியும் போய் அந்த நோட்டு அங்கே நடந்து போகிறக்கே காலால் நடுங்கிருச்சு, கையெல்லாம் வேர்த்துருச்சு. அந்த நோட்டை பிடிச்சி ஃபஸ்ட் லைன் படிக்கும்போது பிளர் ஆகிடுச்சு எல்லா பேராகிராஃபுமே. என்னால் அதை படித்து திக்கி அதிலேருந்து நான் படிச்சுட்டு டெஸ்கில் உட்கார வரைக்கும் என்னோடய உசுறு என் கையிலையே இல்லை. அது படித்து முடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். பட் ஆனால் அதை நான் படிச்சுட்டு, இது என் 6th நடந்துச்சு. படிச்சுட்டு நான் பெஞ்சில் உட்காரேன். அந்த மேமோட ஃபேஸ் லுக்கை நான் மறக்கவே மாட்டேன், இப்போ வரைக்கும் மனசில் தான் இருக்குது. அந்த மேம் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அதாவது உங்கள் அக்கா எவ்வளோ நல்லா படிப்பா தெரியுமா, ஆனால் உன்னால் ஒரு பேராகிராஃப் கூட படிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் லைன் கூட உன்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக எல்லா பேரும் முன்னாடியும் பேசிட்டாங்க. எல்லாருமே 60 பேர் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு டீமோட்டிவேட் ஆகி, அதாவது உங்களை யார் டீமோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களோட தான் மோட்டிவேட் ஆவீங்க. நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு யார்கிட்டையும் பேசினா கிளாஸில் யார்கிட்டையும் பேசலை. அதுக்கப்புறம் அப்படியே என்னோடய 6th 7th அப்படியே சீக்கிரமாக 6th எண்டிங்கில் தான் இந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு நடந்துச்சு. 7th ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் பேட்ரோல் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் நல்லா யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் பேட்ச் கொடுப்பாங்க, 5 ஸ்டார் பேட்ச், இன்ஸ்பெக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது குத்திட்டு நடந்தால் அது ஒரு என்ன மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும் தெரியுமாங்க. அது நான் அச்சீவ் பண்ணேன். அதோட கதையை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஸ்டோரியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.